ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயத்தோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு மசாலா அது மட்டும்தான். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி கரைசல் இது நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளி இதில் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தக்காளி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் மீன் குழம்புடைய ருசி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 4-5 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இது நான் வீட்டில் அரைச்சது, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருக்காங்க. இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். 1 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் தேவை கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா வெங்காயம், மிளகு, பெருஞ்சீரகம் சேர்த்து அதையே அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்த பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்க மீனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு, உரிச்சு வச்சுருந்த 10 பல் பூண்டு அதில் சேர்த்துக்காங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன் குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் வறுவலுக்கு நான் கடை மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து காஷ்மீர் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனும் அதில் திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்த மீனை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு மீன் துண்டாக பொரித்து எடுத்திங்கன்னா வறுவல் ரெடி ஆயிரும். நீங்கள் உங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு 2-3 போட்டு கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்காங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு 3 துண்டு போட்டு நான் பொரித்து எடுத்திருக்கேன். சூப்பரான வறுவல் ரெடி. மீன் குழம்பு வறுவல் சாப்பாடு ரெடி.